உலகம் எங்குமுள்ள ஹோப் சேனல் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதல் கூறி வரவேற்கிறேன். இந்த நல்ல இனிய நன்னாளிலே அன்றாட வாழ்க்கையும் ஆதி புஸ்தகமும் என்கின்ற நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட விசேஷ விருந்தினராக நம் மத்தியிலே போதகர் இமானுவேல் மற்றும் போதகர் ஜான் ஆஸ்பன் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களையும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக வாழ்த்துதல் கூறி வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தோத்திரம் பஷர். தோத்திரம் பஷர். இந்த அன்றாட வாழ்க்கையும் ஆதி புஸ்தகமும் என்கின்ற தலைப்பிலே அநேக பாடங்களை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். சரிதானே? அதை தொடர்ந்து இந்த நாளிலும் விசேஷ வண்ணமாக இந்த ஆதி புஸ்தகத்தை குறித்து நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஆதி புஸ்தகமாகிய வேதாகமத்தை குறித்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். சரிதானே? பஷர், நீங்கள் சொல்லுங்கள் பஷர், இந்த ஆதி புஸ்தகத்தினுடைய வேதாகமத்தினுடைய அமைப்புகள் எப்படி காணப்படுகிறது? இந்த வேதாகமத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகள் இந்த வேதாகமம் முழுமையாக உருவாக கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட எழுத்தாளர்கள் வெவ்வேறு காலகட்டத்தில் இருந்து தேவனுடைய உதவினாலே, தேவனுடைய ஏவுதலினாலே ஒருமனப்பட்டவர்களாக இந்த வேதாகமத்தை முழுமையாக நாம் பெற்றிருக்கத்தக்கதாக எழுதி கொடுத்திருக்கிறார்கள். இந்த வேதாகமத்தினுடைய அமைப்பை நாம் பார்க்கும் பொழுது 2 விதமாக அது பிரிகிறது. பழைய ஏற்பாடு என்றும் புதிய ஏற்பாடு என்றும் அங்கே பிரிகிறது. பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும் பொழுது 5 பிரிவுகளாக பிரிகிறது. முதல் பிரிவு எப்படியாக இருக்கிறது என்று சொன்னால் லா, தோரா என்று அழைப்பார்கள். தேவனுடைய வழிநடத்தல், அந்த ஆதியாகமம், அந்த முதல் 5 புத்தகம் தேவனுடைய அந்த பென்டடோக், லா, தோரா என்று அழைக்கப்படுகிற புத்தகமாக அங்கே கூட இருக்கிறது. அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பொழுது ஹிஸ்டாரிக்கல் புக், தேவனுடைய ஜனத்தினுடைய வரலாற்றை குறித்து பேசுகிற புத்தகங்கள் அங்கே இருக்கிறது. யோசுவா துவங்கி எஸ்தர் வரைக்கும் தேவனுடைய ஜனத்தின் வரலாற்றை குறித்து அங்கே பேசுகிறதையும் நாம் பார்க்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் விஸ்டம் லிட்ரேச்சர் அண்ட் பொயட்ரி அப்படின்னு சொல்லி அழைப்பார்கள். சங்கீதங்களையும் நீதிமொழிகள், இது எல்லாம் நமக்கு ஞானத்தை தரக்கூடிய கவிதை வடிவில் இருக்கக்கூடிய காரியங்களாக இருக்கிறது. அதற்கப்புறம் நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மேஜர் ப்ராஃபட், மைனர் ப்ராஃபட் அப்படின்னு சொல்லி 2 பிரிவுகள் இருக்கிறது. இந்த மேஜர் ப்ராஃபட் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் பெரிய காரியங்கள் செய்தார்கள். மைனர் ப்ராஃபட் என்று சொல்லும் பொழுது அவர்கள் சிறிய காரியங்கள் செய்தார்கள் என்று அர்த்தம் இல்லை. மேஜர் ப்ராஃபட் அவங்க எப்படி பிரிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொன்னால் அந்த புத்தகங்களுடைய அளவை வைத்தே மேஜர் ப்ராஃபட், மைனர் ப்ராஃபட் அப்படின்னு சொல்லி பார்க்கிறார்கள். அப்படி மேஜர் ப்ராஃபட் பார்க்கும் பொழுது ஏசாயா, எரேமியா, தானியல் புத்தகம், எசேக்கியேல், அதில் லேமெண்டேஷன் என்று அழைக்கப்படுகிற புலம்பல் புத்தகமும் வந்துடுது. மீதி இருக்கிற அந்த 12 புத்தகமும் சிறிய ப்ராஃபஸி, சிறு தீர்க்கதரிசிகளுடைய புத்தகம் அப்படின்னு சொல்லி நாம் அங்கே பார்க்குறோம். இது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடை பார்க்கும் பொழுது அதே போல பிரிவுகள் இருக்குது. முதல் பிரிவாக காஸ்பல், சுவிசேஷம் என்று அழைக்கப்படுகிறது. முதல் 4 புத்தகங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை பற்றி பேசுகிறதாக இருக்கிறது. அடுத்து பார்க்கும் பொழுது வரலாற்று புத்தகமாக தேவனுடைய ஊழியங்கள் எப்படி நடைபெற்றது என்பதற்காக அங்கே அப்போஸ்தலர் புத்தகம் இருக்கிறது. அது ஒரு வரலாற்று புத்தகமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பவுல் எழுதுகிற நிருபங்களை நாம் அங்கே வாசிக்கிறோம். அங்கே அந்த நிருபங்கள் இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கடைசியாக அப்போகலிப்டிஸ், சரிங்களா? அதுவும் அதற்கு முன்பாக மற்ற தேவனுடைய பிள்ளைகளாகிய யோவானும் பேதுருவும் யூதாவும் யாக்கோபும் அங்கே தங்களுடைய நிருபங்களை எழுதுகிறார்கள். அந்த நிருபங்களும் அங்கே இடைப்படுகிறதை பார்க்கிறோம். பழைய ஏற்பாடிலே 39 புத்தகமாகவும் புதிய ஏற்பாடிலே 27 புத்தகமாகவும் மொத்தம் 66 புத்தகமாக சேர்ந்தது தான் இந்த முழு வேதாகமமாக இருக்கிறது. இந்த 66 புத்தகங்களையும் 40க்கும் மேற்பட்ட எழுத்தாளர்கள் எழுதியிருக்கிறார்கள். இதுதான் வேதாகமத்தினுடைய அமைப்பாக இருக்கிறது. அருமையாக வேதாகமத்தின் அமைப்பை குறித்து கூறினீங்க. மிகவும் தெளிவாக நன்றாக இருந்தது. பாஸ்டர் இமானுவேல், உங்கள்கிட்ட ஒரு சிறிய கேள்வி. என்ன அப்படின்னா, இன்றைக்கி இந்த உலகத்தில் அநேக மார்க்கம் இருக்கின்றது இல்லையா? அந்தந்த மார்க்கத்திற்கு அந்தந்த வேதம் இருக்கிறது. ஒவ்வொரு மார்க்கத்திற்கும் ஒவ்வொரு வேதங்கள் காணப்படுகிறது. அந்த நிலைமையிலே
நாம் பரிசுத்த வேதாகமத்தை பயன்படுத்துகிறோம் இல்லையா? இந்த பரிசுத்த வேதாகமம் தான் உண்மை என்பதற்கான ஏதாவது காரணங்கள் அல்லது அத்தாட்சி ஏதாவது இருக்குதா பாஸ்டர்? நீங்கள் சொல்லுகின்றபடி உலகத்தில் நிறைய இறை நம்பிக்கைகள், அதாவது அவங்க ஒவ்வொரு கூட்டத்தார் ஒவ்வொரு இறை நம்பிக்கை இருக்குது. அது பல மார்க்கங்களாக இந்த உலகத்தில் இருந்தாலும் சரி, எல்லா மார்க்கங்களுக்கும் ஒரு புத்தகம் இருக்குது. சீக்கியர்கள் ஆதிகிராந்த்னு வச்சுருக்குறாங்க, இஸ்லாமியர்கள் திருக்குரான்னு வச்சுருக்குறாங்க, அதே போல் பகவத்கீதை வச்சுருக்குறாங்க. இப்படி ஒவ்வொரு மார்க்கத்திற்கும் ஒவ்வொரு புத்தகம் உண்டு. ஆனால் இந்த புத்தகம் அவர்களுடைய தேவனுடைய அந்த பிரதிநிதிகள் எழுதினதாக நம்பப்படுகின்றது. இப்போ சிருஷ்டிப்பை குறித்து நம்ம படிச்சிருக்கிறோம். சிருஷ்டி கர்த்தர் அவர் தான் இந்த உலகத்தை உண்டாக்குனவர் தான் உண்மையான தெய்வம். சரியா? உண்டாக்காத தெய்வங்கள் அல்ல. எந்த தெய்வம் இந்த உண்மையான தெய்வம், இந்த உலகத்தை உண்டாக்கின தெய்வம், சிருஷ்டித்த தெய்வம் அப்படின்பதற்கு அவர்களுடைய புத்தகங்கள் தான் சாட்சி. ஒவ்வொருத்தருடைய புத்தகங்கள் தான் சாட்சி. இப்போ நீங்கள் வேத புத்தகத்தை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், வேத புத்தகத்தில் நீங்கள் பார்க்கலாம், எடுத்த உடனே சிருஷ்டிப்பை குறித்து தான் சொல்லுகின்றது. ஆமாம், உலகம் எப்படி உண்டாக்கப்பட்டது. வேற எந்த புத்தகத்திலையும் பார்க்க முடியாது. சில புத்தகங்களில் சிருஷ்டிப்பை குறித்து சொல்லுகின்றது வித்தியாசமாக சொல்லும். தங்களுடைய தெய்வம் மனுஷனை உண்டாக்கும் போது ஒரு விதமான ஜனங்களை தலையில் இருந்தோம், இன்னொரு விதமான ஜனங்களை தோலில் இருந்தோம், அதற்கு கீழான ஜனங்களை வயிற்று பகுதியில் இருந்தோம், இன்னொரு விதமான 4ஆம் தரமான ஜனங்களை காலில் இருந்தோம். இப்படி ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக காணப்படுகிறது. ஆனால் கர்த்தருடைய வேதம் அப்படி சொல்லவில்லை. மனுஷனையும் ஈக்குவலாக தான் படைச்சிருக்கிறார். விழா எலும்பிலிருந்து எடுத்து அவர் படைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம படிக்கலாம். அதனால் இந்த வேத புத்தகம் நமக்கு சொல்லுகின்ற ஒரு உண்மையான காரியம், சிருஷ்டிப்பை நீதியோடும் நிதானத்தோடும் சத்தியத்தோடும், அதாவது பச்சைபாதம் இல்லாமல் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. உண்மையான கருத்துக்களை நாம் பார்த்தோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிற்பாடு மீண்டுமாக நிகழ்ச்சிக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். பிரியமானவர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிற்பாடாக மீண்டும் நாம் சந்திப்போம். பிரியமானவர்களே, இடைவெளிக்கு பிறகு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. வாங்க நம் நிகழ்ச்சிக்குள்ளாக கடந்து செல்வோம். போதகர் ஜான் ஆஸ்பன், இந்த வேதாகமத்தை குறித்து நாம் படித்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? இந்த வேதாகமத்திலே அறிவியல் பூர்வமான விஷயங்கள் ஏதாவது மறைந்திருக்கின்றதா? கண்டிப்பாகவே பார்த்தோம் என்று சொன்னால் அங்கே மறைந்திருக்கிறதை பார்க்கிறோம். போதகர் சொன்னது போல எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லாத இந்த ஒரு சமூகத்தை, இந்த பூமியை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இன்றைக்கி அநேக மார்க்கத்தில் அநேக கட்டுக்கதைகள், என்ன சொல்லணும் அப்படின்னா மித்தாலஜி அப்படின்னு சொல்லுவார்கள். சரிங்களா? நம்பப்படக்கூடிய ஒரு கதைகள் கூட இருக்கும். சரிங்களா? அப்படி பார்க்கும் பொழுது இந்த பூமி உருண்டையானதா அல்லது தட்டையானதா என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருந்தது. நிச்சயமாக நான் 10ஆம் வகுப்பு படிக்கும்போது எப்படி சொல்லி தருவாங்கன்னா, ஒரு முட்டை வடிவத்தில் பூமி இருக்குன்னாங்க. இட்ஸ் இன் ஏ ஓவல் ஷேப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நானும் எக்ஸாம்லேயும் அதை எழுதியிருக்கிற ஞாபகம் எனக்கு இருக்கிறது. இதே போல் நிறைய அனுபவங்கள், நிறைய நகைச்சுவை தரக்கூடிய அனுபவங்கள் இதை பற்றி இருக்கிறது. நாம் இதை வரலாற்றில் போய் பார்க்கும் பொழுது, இந்த அறிவியல் பூர்வமாக இதை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, அரிஸ்டாட்டில் என்ற கிரேக்க வல்லுநரும் பிளாட்டோ என்று அழைக்கப்படுகிற அந்த கிரேக்க வல்லுநர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இவர்கள் ஆசிரியர் மாணவர். பிளாட்டோவுடைய மாணவன் தான் அரிஸ்டாட்டில். இப்போது அப்படி பார்க்கும் பொழுது பிளாட்டோவுடைய கருத்து ஒன்று இருந்தது. அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், இந்த பூமி உருண்டையாக இருக்கிறது என்று சொல்லி அவர் முதலாவது சொன்னார். பிற்பாடு பார்க்கும் பொழுது அவருடைய மாணவனான அரிஸ்டாட்டில் என்ன சொல்ல வந்தார் அப்படின்னு சொன்னால், என்னுடைய ஆசிரியருக்கு முரண்பாடாக சொல்லணும், அவருக்கு பெருமிதம் வந்ததுனால அவரை காட்டிலும் வித்தியாசமாக சொல்ல வேண்டும் என்று சொல்லி இது தட்டையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டார். கிட்டத்தட்ட 1500 வருஷத்துக்கிட்ட இதை தான் பின்பற்றி வந்தார்கள். இந்த பூமி தட்டையாக இருக்குது, ரொம்ப தூரம் நம்ம நடந்து போனோம் அப்படின்னா மேலேருந்து கீழே விழுந்துரும் அப்படிங்கிற ஒரு சில எண்ணங்கள்லாம் இருந்தது. அதுக்கு பிற்பாடு கலீலியோ என்று அழைக்கப்படக்கூடிய அந்த விஞ்ஞானி தான் இந்த பூமி உருண்டியாக இருக்கிறது, அதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அதை அந்த கருத்தை முன்வைத்து இப்போ வரைக்கும் நம்ம எல்லாம் உருண்டியாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்குறோம்.
அது மாத்திரம் அல்ல, இந்த மித்தாலஜிக்கல் ஸ்டோரியெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது அட்லஸ் என்று அழைக்கப்படுகிற கிரேக்க மித்தாலஜியில் பார்க்கும் பொழுது டைட்டன் என்ற ஒரு நபரை வந்து இந்த பூமியை தாங்கத்தக்கதாக, இந்த பூமி வந்து அந்தரத்தில் தொங்குது அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். ஆனால் இந்த கதைகளில் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு நபர் தன்னுடைய தோளில் வந்து இந்த பூமியை சுமந்து கொண்டிருக்கிறதாக அப்படி சொல்லப்படுகிறது. இன்னும் சில மார்க்கங்களில் சில கருத்துக்கள் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், விஷ்ணு வந்து ஒரு நீண்ட ஒரு பாம்பினுடைய அவதாரம் எடுத்து ஷீஷா என்று அழைக்கப்படுகிற ஒரு நித்திய ஜீவனையுடைய ஒரு பாம்பாக இருந்து அதனுடைய முதுகிலே அது சுருண்டு படுத்திருக்கிறதாகவும் அதன் மேலே வந்து இந்த பூமி இருக்கிறதாகவும் அங்கே சொல்லப்படுகிறது. இன்னும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஒரு ஆமையினுடைய வடிவத்தை எடுத்ததாக, சரிங்களா, குர்மா என்று அழைக்கப்படுகிற ஒரு ஆமையினுடைய வடிவத்தை எடுத்து அந்த ஆமையின் மேலே இந்த பூமி இருக்கிறதாக அங்கே சொல்லப்படுகிறது. இந்த பூமி தட்டையா உருண்டையா என்று பார்த்துக்கிட்டு இருந்தோம் இல்லையா, இதை சம்பந்தமாக ஏதாவது வேத வசனங்கள் நமக்கு இருக்கு? அதுதான் நான் வந்து அடுத்து சொல்ல வேண்டும் என்று சொல்ல நான் ஆசைப்பட்டேன். ஏசாயா புத்தகத்தில் நாம் வாசிக்கும் பொழுது வேத வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறதை நாம் அங்கே கவனிக்க முடிகிறது. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் அங்கே நெத்தி போட்டில் அடிக்கிறது போல வேத வசனம் சொல்லுகிறது பாருங்களேன். அவர் பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறார், அதன் குடிகள் வெட்டி கிளிகளைப் போல இருக்கிறார்கள். இங்கே ஆண்டவர் வந்து தெளிவாக சொல்லிட்டார், பூமி உருண்டையாக இருக்கிறது, பூமி வந்து உருண்டையாக இருக்கிறது வேதம் சொல்லுகிறது. இந்த அரிஸ்டாட்டில், பிளாட்டோ என்று அழைக்கப்பட்டவர்கள் எல்லாம் வந்து கிறிஸ்துவுக்கு முன்பாக 300-400 ஆண்டுகளுக்கு முன்பாக தான் வாழ்ந்தவர்கள். ஆனால் இந்த ஏசாயா தீர்க்கதரிசி கிட்டத்தட்ட கிறிஸ்துவுக்கு முன்பாக 800 ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்தவர். அவருடைய தீர்க்க தரிசனங்களில் வேதம் நமக்கு சொல்லுகிறது என்னது அப்படின்னு சொன்னால், பூமி உருண்டையாக இருக்கிறது. அப்போது ஆண்டவர் எப்படி நமக்கு வெளிப்பட்டு இருக்கிறார், இந்த பூமி எவ்வளோ நேர்த்தியாக படைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். ஆமாம், இது பாஸ்டர் சொன்ன மாதிரி பூமி உருண்டையாக இருக்கிறது. ஏசாயா 40:22 வந்து சொல்லுது. நீங்கள் இந்த பிளாட்டோவில் இருந்து கலிலேயோ வரைக்கும், கலிலேயோ தான் பூமி உருண்டைன்னு சொல்கிறாரு. இந்த இடைப்பட்ட காலம் 1500 வருஷம் காலம் முழுவதும் வந்து பூமி தட்டை, சதுரம், செவ்வகம் இல்லை அப்படின்னு சொன்னால் இப்படின்னு பலவிதமான கொள்கைகள் வந்துச்சு. ஆனால் ஒரு நாள் காலையில் கடற்கரையில் கலிலேயோ நின்றுட்டு இருந்தார். நின்றுட்டு இருக்கும்போது ஒரு கப்பல் ஒன்று அப்படி வந்துச்சு. அதில் மேலே அந்த கொடிமரம் இருக்குது பார்த்தீங்களா, அதை பார்த்துருக்குறாரு. அதான் தெரிஞ்சிருக்கு. அந்த கப்பலை சுற்றிலும் இருக்கக்கூடிய அந்த விளிம்பு பகுதி, அந்த கடலுடைய அந்த கரை பகுதி அப்படி ரவுண்டாக அது அப்படி இருக்க பார்த்துட்டு அவர் ஒரு தீர்மானத்துக்கு வந்தார். பூமி உருண்டை அப்படின்னு சொல்லி சொன்னார். அது இன்னைக்கு சாதாரணமாக சின்ன பிள்ளைகள்கிட்ட கேட்டால் கூட சொல்லுவாங்க. ஆனால் அன்றைக்கு அது அரசாங்கத்திற்கு விரோதமான ஒரு குற்றமாக எண்ணப்பட்டது. ஏன்னா இந்த 15 நூற்றாண்டுகள் 1500 வருஷத்தில் திருச்சபையும் ஒரு சட்டம் போட்டுச்சு. திருச்சபை தான் வந்து இந்த ஐரோப்பா தேசம் முழுவதையும் ஆண்டு வந்தது. அது நீங்கள் பூமி தட்டையானது, அதிக தூர பிரயாணம் தடை செய்யப்பட்டது, தட்டையானதுன்னு சபை போதிச்சுது. பைபிளை வச்சுருந்தவங்களே வந்து போச்சாங்க. ஆனால் கலிலேயா சொன்னார். கலிலேயா தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. ஆனால் கலிலேயா உள்ளே போயிட்டு அவர் எப்படியாவது வெளியே வந்துடணும், ஐயா நான் தெரியாமல் சொல்லிட்டேன், என்னை விட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டார். ஆனால் அவர் பின்னாடி தன்னுடைய நண்பர்களுக்கு ரகசியமாக சொல்லி வந்தது தான் முத பூமி உருண்டை அப்படின்னு வந்துச்சு. உண்மையை சொல்ல போனோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட அந்த 15 செஞ்சுரி 1500 வருஷமாக ஒரு தேவையில்லாத விஷயத்தில் அவங்க காரியங்களை செலவழித்திருக்கிறாங்க. அந்த 1500 வருஷம் வேதத்தை நன்றாக ஆராய்ந்து பார்த்துருப்பாங்கன்னா அவங்க பூமி உருண்டைன்னு நிச்சயமாக கண்டுபிடிச்சு. அந்த காலத்தில் வந்து சாதாரண ஜனங்கள் வாசிப்பதற்கு தடை செய்யப்பட்டிருந்தது வேதாகமம். ஆமாம், அப்படி ஒரு சிக்கல் இருக்குன்னு. ஆமாம், நிச்சயமாக அருமையான காரியங்களை குறித்து நாம் படிக்கிறோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டுமாக நாம் இந்த நிகழ்ச்சிக்குள்ளாக வருவோம். பிரியமானவர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சி தொடரும். பிரியமானவர்களே, இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. வாருங்கள், நிகழ்ச்சிக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். பாஸ்டர், வேதாகமத்திலே நாம் அறிவியலை குறித்து சில காரியங்களை படித்து கொண்டிருக்கிறோம். பூமி உருண்டை என்பது வேதாகமத்திலே இருக்கிறது என்று. இதே போல வேறு ஏதாவது காரியங்கள், அறிவியல் பூர்வமான காரியங்கள் வேதாகமத்திலே காணப்படுகிறதா? அதாவது பாஸ்டர்,
பூமி உருண்டை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இன்றைக்கி எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த பூமி தட்டைன்னு சொல்லிட்டு அதை யார் தாங்கிட்டு இருக்கிறா? கிரேக்கர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, கிரேக்கர்கள் அட்லஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய ராட்சதன் தோளில் தூக்கிட்டு இருக்கிறான் ஒரு பெரிய பாறாங்கல் அப்படின்னு. அதே மாதிரி ஆதிசேடன்ங்கிற ஒரு பெரிய பாம்பு வந்து பூமியை தூக்கிட்டு இருக்குதுன்னு இந்திய தேசத்தில் இருக்கக்கூடியவர்கள் நம்பினாங்க. அதே போல் நீங்கள் எகிப்தியர்கள்ட்ட போனீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய இந்த மேஜை மாதிரி 4 பக்கமும் தூணு, நடுவில் தட்டையான பகுதி அப்படின்னு சொல்லி எகிப்தியர்கள் ஏதோ ஒன்று தாங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற இதை தான் வந்து எல்லாருமே சொன்னாங்க. பைபிள் வந்து உருண்டைன்னு ரொம்ப தெளிவாக சொல்லிருச்சு. அதோட கூட இந்த உருண்டையான இந்த பூமியை ஏதாவது தாங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி சின்ன பிள்ளைகள்கிட்ட கூட அழகாக கேட்டால் சொல்லுவாங்க. இன்றைக்கி தான் வீடியோஸ்லாம் வந்து டிவியில் நியூஸ்லலாம் போடுறாங்க, பார்க்குறோம். பூமி வந்து அந்தரத்தில் தொங்கி கொண்டிருக்கிறது. இப்போ சமீபத்தில் கூட அந்த அந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அதை குறித்து அந்த இதெல்லாம் வந்து பூமியை இப்படி படம் பிடிச்சி அதெல்லாம் வந்து வந்துச்சு. நான் வந்து பார்க்கும்போது இதை எதுவும் தாங்கி கொண்டிருப்பது போன்று இல்லை, அது அந்தரத்தில் தொங்கி கொண்டிருக்கிறது. அது நல்லா தெரியும். ஆனால் வேதாகமத்தில் இந்த உண்மையை சொல்லியிருக்குது. இந்த வேதாகமத்தில் இந்த உண்மை சொல்லப்பட்டிருக்கு. வேதத்தில் முதலாவதாக எழுதப்பட்ட புத்தகம் யோபு புத்தகம். அது பாடல் வழியில் எழுதப்பட்டதுனால சங்கீதத்திற்கு முன்பாக அந்த பாட்டுக்கு முன்னாடி இதாக வச்சுருக்காங்க. அதில் யோபு 26வது அதிகாரம் 7வது வசனம் இவ்வாறாக சொல்லுகின்றது. வாசிக்கிறேன் கேளுங்களேன். யோபு 26 7வது வசனம் இவ்வாறாக சொல்லுகின்றது. அவர் உத்தரமண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்து பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார். நாங்கள் வந்து வேதம் சொல்லுது உத்தரமண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்து. இன்றைக்கி எல்லா இந்த சூரியனுடைய அந்த கோள்கள் இல்லை மற்ற விண்மீன்கள் எப்படி இருக்குன்னா, அதை வந்து ஆண்டவர் வந்து உத்தரமண்டலத்தை வெட்ட வெளியிலே அவர் விரித்து பூமியை அந்தரத்தில் அந்தரத்தில் ஒரு நூல் பிடிச்சிக்கிட்டு இருக்கல, இல்லைனா ஒரு தூண் தாங்கிட்டு இருக்கல, வேற யாராவது தூக்கிட்டு இருக்கல, அந்தரத்தில் தொங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இது வந்து அறிவியல் பூர்வமாக இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். கர்த்தருடைய வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுகின்றது. அதை நம்ம ரொம்ப தெளிவாக சொல்ல முடியும். அதே போல் இன்னொரு காரியத்தையும் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி மனுஷனுக்கு இல்லைன்னா இந்த ஜீவராசிகளுக்கெல்லாம் உயிரினங்களுக்கெல்லாம் உயிர் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் ஒவ்வொருத்தரும் ஒரு பதில் சொல்லுவாங்க. பலவிதமான பதில்கள் சொல்லுவாங்க. சுவாசத்தில் இருக்கு, சுவாசத்தில் இருக்குமாங்க, மூச்சில் இருக்குமா, இல்லை அந்த மூளையில் இருக்குமாங்க, இருதயத்தில் இருக்குமாங்க, பலவிதமாக சொல்லுவாங்க. ஆனால் உண்மைக்குமே வந்து அது ஒன்று இல்லைன்னா மனுஷன் வாழ முடியாது. மூளை இல்லாமல் தலை துண்டிக்கப்பட்டால் முடியாது, இருதயம் செயலிழந்துட்டுனா முடியாது. அதெல்லாம் ஒரு விதத்தில் இருந்தாலும் சரி, கிறிஸ்துவிற்கு முன்பாக 1538ஆம் ஆண்டு டாக்டர் வில்லியம் கார்வே அப்படிங்கிறவர் ஒரு கண்டுபிடிச்சு சொல்கிறார். அந்த கண்டுபிடிப்பு என்ன சொல்லுதுன்னா, ஜீவராசிகளுக்கெல்லாம் உயிர் வந்து இரத்தத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் அவர் சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்முடைய வேதத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு. ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நான் மேற்கோள் காட்ட விரும்புகின்றேன். 2-3 இடங்களில் காணப்படுகின்றது. ஒரு வசனத்தை மாத்திரம். லேவியராகமம் 17வது அதிகாரம் 11வது வசனம் இவ்வாறாக சொல்லுகின்றது. வாசிக்கிறேன் கேளுங்களேன். 11வது வசனம், லேவியராகமம் 17:11. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்மாக்களுக்காக பாவ நிவார்த்தி செய்ய முடியும். மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது அப்படின்னா இரத்தத்தில் தான் உயிர் இருக்குது. இரத்தத்தில் ஏதாவது கிருமி சேர்ந்துட்டாலோ இல்லை வேறு ஏதாவது சேர்ந்துட்டாலோ வந்து முடிச்சுது. இன்றைக்கி ரத்தத்தில் சுகர் சேர்றதுனால தான் மனுஷனுடைய வியாதியும் எல்லா அங்கங்களுக்கும் செல்வதாக சொல்லுங்கள். ரொம்ப வேதம் தெளிவாக உண்மையாக சொல்லியிருக்கின்றது. இது அறிவியல் கண்டுபிடிப்பதற்கு முன்பாகவே வேதம் நமக்கு வெளிப்படுத்துகின்றது. அருமையான காரியங்களை குறித்து வேதாகமத்திலே நாம் பார்த்தோம். மிகவும் உற்சாகமாக இருந்தது இல்லையா? அறிவியல் காரியங்கள் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்திலே காணப்படுகிறது என்று. பாஸ்டர், உங்களுக்கான ஒரு சிறிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வரலாற்றை குறித்து, ராஜாக்களை குறித்து வேதாகமம் என்ன சொல்லுகிறது? நல்ல கேள்வி அது. வரலாற்றை குறித்தும் ராஜாக்களை குறித்தும் நாம் பார்க்கும் பொழுது வேதாகமத்தில்
முன்னாடியே சில ராஜாக்கள் பிறப்பார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேவன் அவர்களை பெயர் சொல்லி அழைக்கிறதையும் நாம் அங்கே பார்க்க முடிகிறது. ஏசாயா புத்தகத்தில் நாம் வாசிக்கும் பொழுது ஏசாயா 44ஆம் அதிகாரத்தில் 28வது வசனத்தை வாசிக்கும் பொழுது கோரேசி குறித்து அவன் என் மெய்ப்பன் அப்படின்னு சொல்லி வேதவசனம் துவங்குறது. கோரேஸ் என்கிற ஒரு ராஜா, பெர்ஷியாவின் முதல் ராஜா, அதை கட்டமைத்தவர், அதை ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக மாற்றியவர் கிங் சைரஸ், கோரேஸ் ராஜா. அவர் பிறப்பதற்கு கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வேதம் அவரை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறதாக இங்கே பார்க்கிறோம். அதே போல் எரேமியா புத்தகத்தில் நாம் வாசிக்கும் பொழுது எரேமியா 29:10 சரிங்களா, அல்லது 8வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது நேபுகாத்நேச்சார் என்கிற ஒரு ராஜாவை குறித்து அங்கே சொல்லப்படுகிறதையும் நாம் பார்க்கிறோம். வேதாகமம் நமக்கு மிக மிக பெரிய ஒரு ராஜாக்களுடைய பெயரை குறிப்பிட்டு சொல்லுகிறது. என்ன சொல்லணும் அப்படின்னா, தானியேல் புத்தகத்தில் தீர்க்க தரிசனத்தில் அலெக்சாண்டர் த கிரேட் என்று அழைக்கப்படுகிற அந்த அலெக்சாந்தரை குறித்து சொல்லப்படுகிறது. அவன் வேகமாக சென்று இந்த உலகம் அனைத்தையும், தென் நோன் வேர்ல்டு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிற அந்த உலகம் அனைத்தையும் அவன் பிடித்து கொள்வான். ஆனால் அவனுடைய ஜீவன் குறைந்த நாட்களிலே, அவன் நல்லபடியாக இருக்கும் பொழுதே, அவன் விரைந்து செல்லும் பொழுதே அவனுடைய ஜீவன் முடிந்து போகும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படியாக பார்க்கும் பொழுது இன்னும் தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு அட்டவணையை அங்கு ஒரு சொப்பனமாக நேபுகாத்நேச்சாருக்கு ஆண்டவர் கொடுத்தார். பாபிலோன் அரசாலும் நேபுகாத்நேச்சார் அரசாண்டார். அதற்கு பிற்பாடு மேதோ பெர்ஷியா நாடுகள் வரும் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டது. அதே போல் அதுவும் வந்தது. அதற்கு பிற்பாடு கிரேக்க தேசம் வரும் என்று சொல்கிறார்கள். சரிங்களா, இந்த மூன்றுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நேபுகாத்நேச்சார் தேவன் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். பெர்ஷியா நாடை பார்க்கும் பொழுது கோரேசியும் தேவன் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். கிரேக்க நாட்டை பார்க்கும் பொழுது அலெக்சாந்தரையும் அங்கே தேவன் பெயர் சொல்லாவிட்டாலும் ஒரு ராஜா எழும்புவார், கிரேக்க தேசத்தின் ராஜா என்று சொல்லி அங்கே குறிப்பிடுகிறதையும் நாம் அங்கே பார்க்க முடிகிறது. அப்படியாக பார்க்கும் பொழுது அருமையாக நாம் வேதத்திலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக இது அனைவருக்கும் பிரயோஜனமாக இருப்போம் என்பதை நான் நம்புகிறேன். ஒரு சிறிய ஜெபத்தோடு கூட இந்த நிகழ்ச்சிக்கு முடிவுகளாக நாம் வருவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, வேதாகமத்தின் மகத்துவத்தை தெரிந்து கொள்வதற்கு தேவன் தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இன்னும் அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு தேவன் கிருபையை தாங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம், ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, வேதாகமத்தின் மகத்துவத்தை குறித்து நாம் அநேக காரியங்களை தியானித்தோம். தொடர்ந்து இன்னும் வருகின்ற நாட்களிலே அநேக காரியங்களை வேதாகமத்தை குறித்து நாம் பார்ப்போம். தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.